இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரான மாவை சேனாதிராஜா சற்று முன்னர் யாழ்ப்பாணத்தில் காலமானார். உடல் நலக்குறைவால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இரவு 10 மணியளவில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன. இதன்படி மாவை சேனாதிராஜா தனது 82வது வயதில் காலமாகியுள்ளார். இது தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா சிகிச்சை பலனின்றி இறைவனடி சேர்ந்ததை ஆழ்ந்த கவலையுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். பல்வேறு தரப்பினரின் தொடர்ச்சியான தொடர்புகளுக்கு அமைவாக இந்த செய்தியினை வெளியிடுகின்றோம் என்று தெரிவித்துள்ளது. மாவை சேனாதிராஜா என்று அழைக்கப்படும் சேனாதிராஜா இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருந்துள்ளார். இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் ஆவார். மாவை சேனாதிராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா. யாழ்ப்பாணம் மாவட்டம் மாவட்டபுரத்தில் 1942 அக்டோபர் 27 பிறந்தார். மாவை சேனாதிராஜாவின் சொந்த ஊர் மாவட்டபுரம் என்பதனால் ஊரின் பெயருடன் மாவை சேனாதிராஜா என்று அழைக்கப்பட்டார். யாழ் வீமன் காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்றதன் பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றுக் கொண்டார். சேனாதிராஜாவின் அரசியலை பொறுத்தமட்டில் இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பட்டு 1961 சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பற்றியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் 1962 இணைந்தார். 1966 முதல் 1969 வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார். மேலும் 1969 முதல் 1983 வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு 8 வெவ்வேறு சிறைச்சாலைகளில் மொத்தம் 7 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். இதனைத் தொடர்ந்து 1972 தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். சேனாதிராஜா 1989 நாடாளுமன்ற தேர்தலில் EPRLF டெலோ உள்ளிட்ட தரப்பினருடன் கூட்டணி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு 13வது வந்து தோல்வியடைந்தார். எனினும் அமிர்தலிங்கம் 1989 ஜூலை 13 படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் 1999 ஜூலை 29 நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றார். 2000ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். இதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 20 அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நிறுவின. மேலும் 2021 தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். 2004, 2010, 2015 தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் முயற்சியினால் 2001 அக்டோபர் 20 தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய 4 கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவியதன் பின்னர் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 14 பேர் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதை நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுத்த போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி அதனை ஏற்க முடியாது என்று முட்டுக்கட்டை போட்டார். இதன்போது மாவை சேனாதிராஜா விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனந்த சங்கரி, மாவை சேனாதிராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன், ஜோசப் பரராயி சிங்கம் ஆகியோருடன் முரண்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணியினை நீதிமன்றத்தில் நிறுத்தி தடை உத்தரவை பெற்றார். 2014 செப்டம்பர் மாதத்தில் சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் கட்சியில் சிலருடைய கருத்து முரண்பாட்டால் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகியுள்ளதாகவும் அந்த பதவியை 2024 ஜனவரி 21 ஜனநாயக ரீதியாக சிவஞானம் ஸ்ரீதரனை தலைமை பதவி வகிக்குமாறும் கடிதம் மூலம் கூறியிருந்தார். ஸ்ரீதரன் தொடர்ந்தும் அடுத்த மாநாடு வரை நீங்களே தலைவராக இருங்கள் என்று கூறியதை ஏற்றிருந்தார். எனினும் ஸ்ரீதரனுக்கு தான் வழங்கிய கடித பிரதியை பதில் பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கத்திற்கு அனுப்பியதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 14 அன்று வவுனியாவில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா தலைவர் பதவியிலிருந்து நீங்குவதற்கான தீர்மானம் எடுக்க முற்பட்ட வேளையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. தாம் தொடர்ந்தும் தலைவராக செயற்பட போவதாக அவர் மனம் விட்டு கேட்டபோதும் மத்திய குழுவில் ஒரு சாரார் விரும்பவில்லை. இந்த நிலையில் அடுத்த மத்திய செயற்குழு கூட்டம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 28 வவுனியாவில் இடம்பெற்ற போது அந்த கூட்டத்தில் மாவை கலந்து கொள்ளவில்லை. அவருடைய தலைவர் பதவி CVK சிவஞானத்திற்கு பதில் தலைவராக வழங்கப்பட்டது. எனினும் மாவை சேனாதிராஜாவுக்கு அரசியல் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் அதனை ஏற்கவில்லை. எனினும் இலங்கை தமிழரசு கட்சி தலைவராக கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி தொடக்கம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி வரையும் ஏறக்குறைய 10 வருடங்கள் தலைவராகவும் அதற்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளராக 2004 தொடக்கம் 2014 வரை 10 வருடங்கள் பதவியில் இருந்துள்ளார்.
1989 நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 2820 வாக்குகளை பெற்றுக்கொண்டார். எனினும் நாடாளுமன்ற ஆசனத்தை தக்கவைக்க போதுமானதாக காணப்படவில்லை. 2000ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 10,965 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2001 பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 33,831 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004 பொதுத் தேர்தலில் 38,783 வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2010 பொதுத் தேர்தலில் 20,501 வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2015 பொதுத் தேர்தலில் 58,782 வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 20,358 வாக்குகளை பெற்றிருந்த போதும் அவர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் மறைவிற்கு பல்வேறு வட்ட அரசியல் தலைவர்களும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியாளர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆழமாக ஊடுருவி எமது சமூக கட்டமைப்புகளையும் எதிர்கால சந்ததியையும் சீரழித்துக் கொண்டிருக்கும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் எமது பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தி ஒரு சில ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் திரித்தும் இட்டுக்கட்டியும் வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்படியான சேரடிப்புகள் தனக்கும் தமது கட்சிக்கும் புதிய ஒன்று அல்ல எனவும் இந்த சம்பவம் தொடர்பான சில தெளிவுபடுத்தல்களை எமது மக்களுக்கு வழங்க வேண்டிய தார்மீக கடப்பாடு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி பகுதியில் போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இளைஞனும் அவனது சகோதரனும் சில வருடங்களுக்கு முன்னர் தன்னை அணுகி தமது வாழ்வியல் அவலங்களை பற்றி கூறி தன்னிடம் உதவி கோரியதாகவும் இதனால் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் தங்குமிட வசதிகளும் தம்மால் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் சில வருடங்களின் பின்னர் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் போதைப்பொருள் பாவனையுடன் தொடர்பான செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்பதை அறிந்ததும் அவர்கள் அதிலிருந்து மீட்டு நட்பிரஜையாக்குவதற்கான புனர்வாழ்வு பொறிமுறைக்குள் அவர்கள் இணைத்து விடப்பட்டும் அதன் பின்னர் எமது கட்சி தோழர்களால் அவதானிக்கப்பட்டும் வந்தனர். எனினும் எமது கண்காணிப்புகளை மீறி அவர்கள் செயற்பட்ட நிலையில் குறித்த நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை போலீசாருக்கு வழங்கி வருவதுடன் போதைப்பொருள் பாவனை முற்றாக எமது மக்கள் மத்தியிலிருந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற எமது வலியுறுத்தல்களையும் வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி நகரில் உள்ள சன் டாட்டூ குத்தும் நிறுவனம் ஒன்றில் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் குறித்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இதேவேளை குறித்த நிலையத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளானதாக கூறப்படும் சிறுமி ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.